ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போதே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமா உன் வாழ்க்கையை அழகானதாகவும் மாற்றி கொடுத்துருவேன். எல்லா நேரமும் நீ சரியா இருக்கியா தவறா இருக்கியான்றதை நான் பார்க்க மாட்டேன். ஆனால் எப்போதும் ஓ மனசில் நீ சுத்தமாக தூய்மையான நல்ல எண்ணத்தோடு இருக்கிறியாங்கிறத மட்டும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா உன் நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போலதானே உனக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். நீ ஆடம்பரமாக வாழும்போது உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி அன்பு காட்டிய 1000 பேரை விட நீ எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படும் போது அக்கறை காட்டக்கூடிய உண்மையான மனிதர்கள் யாருன்னு பார்த்துக்கோ. அவங்க தான் உனக்கான உண்மையான அன்பு கொண்ட மனிதராக இருப்பாங்க. எப்போவுமே இந்த உலகத்தில் காசு பணம் இருந்தால் மனிதர்கள் தானாக உன்னை தேடி வருவாங்க. ஆனால் கஷ்டம் வரும்போது தான் யார் எப்போ எப்படி எந்த வழியாக போனாங்கன்றதே புரிய வரும். நீ இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் யாருக்கிட்டையும் காசு பணம் இருக்கான்னு பார்க்காம எல்லாரையும் அன்பாக நேசிக்க பழகு. எந்த சூழ்நிலையிலையும் இவங்க வசதியானவங்களா, இவங்க படிச்சிருக்காங்களா, இவங்க காசு பணம் உள்ளவங்களான்னு பார்க்காதே என் செல்வமே. இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருக்கும்போது உன்னை திரும்பி பார்க்காத உனக்கு உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் தேவையில்லை என்பதில் நீ வைராக்கியமாக இரு. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது பணமாக ஆகிவிட்டது. அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்காக நீ ஓடி ஓடி அயராது உழைச்சி முயற்சி செய்வதிலும் தவறு இல்லை என் செல்வமே. ஆனால் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காகன்றதை மறந்துட வேணாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கிறது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக தான். ஆனால் வாழ்க்கையை வாழ்வதையே மறந்துட்டு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் நேரங்காலம் பார்க்காம உழைச்சி சம்பாதிச்சு என்ன செய்ய முடியும்? முதல்ல ஓடி ஓடி உழைப்பதை வாழ்வதற்காக தான் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ தயாராகு. உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் உன் மனசில் உள்ளதை சொல்லலாம். உன் தேவைகள் என்னன்னு சொல்லலாம். அதே போல் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறவங்க கிட்ட போய் உன்னுடைய கனவுகள் என்னன்னு சொல்லலாம். உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் நீ எதையும் மறைக்காமல் சொல்லலாம் என் செல்வமே. ஆனால் யார் என்னன்னே தெரியாமல் சும்மா உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்கன்றதுக்காக மட்டும் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட வேணாம். ஏன்னா உன் ஆசையையோ கனவுகளையோ அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதை பற்றிய புரிதல் தவறாக இருந்துச்சுன்னா அது நடக்காமலே போய்விடும். அதனால தான் எப்போவுமே உன் அருமை பெருமையை மதிப்பும் மரியாதையும் உன்னை பற்றி முழுசாக புரிஞ்ச அன்பும் அக்கறையும் வைக்கிற மனிதர்களிடம் மட்டும் எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்கிறேன். நான் இப்படித்தாங்கிற அந்த பிடிவாதமான செயலோட உன்னுடைய நல்ல நடத்தையை வச்சுக்கிட்டு நீ வாழும்போது பெரும்பாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ உன்னை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ எப்போதும் நீயாகவே இருக்க பழகு. பெரும்பாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட பிள்ளையாக வாழக்கூடிய நீ எப்போதுமே சரியான வழியில தான் நடப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்போவுமே நீ வாழ்க்கையில் நம்பி ஏமாந்து போகிற ஒரு விஷயம்னா எல்லாரும் உன் மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறது தான். நீயாக அப்படி கற்பனை பண்ணிக்காதே. நீ பாசம் வச்சுருக்க எல்லாரும் உன் மேலே உண்மையான பாசத்தோடு இருப்பாங்கன்னு நினச்சி அவங்களுக்காக அது செய்யணும் இது செய்யணும்னு நினைக்கிறது வீணானது தான் என் செல்வமே. ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறதுக்கு முன்பாக அவங்க சூழ்நிலையில் நீ இருந்தால் என்ன செஞ்சிருப்பன்னு யோசித்து பார்த்துட்டு அப்புறமா அவங்கள பற்றி குறை சொல்லு. ஏன்னா அவங்க நிலைமையில் நீ இருந்திருந்தீன்னா நிச்சயமாக இதை விட மோசமான விஷயத்தை கூட நீ செஞ்சுருக்கலாம். யாரையும் குறை சொல்வது சுலபம். ஆனால் அவங்க நிலைமையில் இருந்து பார்த்தா மட்டும்தானே அது எப்படின்றது புரிய வரும். ஒருத்தரை நேசிப்பதற்கு ஒரு நிமிஷம் போதும். அதே போல் ஒருத்தரை சண்டை போட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனால் நேசித்த ஒருவரை மறப்பதற்கு ஒரு ஜென்மம் முழுவதும் போதாது. அதனால தான்
உனக்கு பிடிச்ச யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் கோபப்படவோ சண்டை போடவோ வேணான்னு சொல்கிறேன். யாரை எங்கே நிறுத்தணுங்கிறத விட நீ எங்கே நிற்கிறங்கிறதை உணர்ந்து கொள்வது தான் சிறப்பு. ஏன்னா நீ உனக்குன்னு ஒரு இடத்தை சரியான இடமாக யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு, யாரும் உன்னை தப்பாக நினைக்காத அளவுக்கு உனக்கு உரிய இடமாக வச்சுக்கிட்டினா எந்த நிலைமையிலும் யாருமே உன்னை தப்பாகவோ தாழ்வாகவோ நினைக்க மாட்டாங்க. எப்போவுமே சொந்த காலில் நிற்க பழகு. மிகவும் தேவைப்படும் போது மட்டும்தான், வேற வழியே இல்லாட்டினாதான் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு போகணும். அப்படி நீ உதவி கேட்டு போயும் அவங்க மறுத்தாங்கன்னா அதுக்காக வருத்தமோ கோபமோ அடையாதே. யாரும் உதவி செய்யாமலேயே உன்னால் வாழ முடியுங்கிறத நீ அவங்க கண்ணு முன்னாலேயே வாழ்ந்து நிரூபித்து காட்டணும் என் செல்வமே. நான் சொல்கிற உதவிங்கிறது பணம் மட்டும் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு யாராவது ஒருத்தர் உனக்கு துணைக்கு வரணும், இல்லை உடம்பு சரியில்லாத நிலைக்கு உனக்கு யாராவது ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்கறது கூட உதவிதான். அப்படி உனக்கான உதவியை யாரிடமும் எதிர்பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு நீயே எல்லாத்தையும் சமாளிக்க பழகு. முடியாத பட்சத்தில் மட்டும் யாரையாவது கேட்கலாமான்னு யோசி என் செல்வமே. உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பாக பேசுகிறாங்களே, உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு நினச்சி நீ பலவீனம் அடையாதே. ஒரு சிலர் இப்படி தான் அடுத்தவங்களால வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு சிலர் செய்கையாலும், ஒரு சிலர் மௌனமாகவே இருந்து கூட மற்றவங்க மனசை காயப்படுத்துவாங்க. யார் உன்னை எந்த விதத்தில் காயப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் பலவீனம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானே உனக்கு துணையாக இருப்பதற்காக உன்னை தேடி வந்துடுறேன். வாழ்க்கையில் நீ இழந்த வரைக்குமே போதும்னு யாரையும் நம்பக்கூடாதுன்னு முடிவெடுத்து தனிமையை தேடாதே என் செல்வமே. இழந்த வரைக்கும் போதும்னு நீ எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த சமூகத்தில் வாழ முடியாது. ஏன்னா மனிதன் இந்த பூமியில் பிறந்து வர்றதுக்கும் 2 பேராவது துணைக்கு வேணும். மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவனை சுமந்துட்டு போகிறதுக்கும் 4 பேராவது துணைக்கு வேணும். அதனால் யாருமே வேணான்னு இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ நினைப்பது தான் உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும் விஷயங்களாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன இருக்கோ அதையே பெருசாக நினச்சி நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலைப்பட அவசியம் இல்லை என் செல்வமே. உனக்காக நான் இருக்கேன்ற வார்த்தையை கேட்கறதுக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ இதயங்கள் தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் குடும்பத்தில் ஒரு ஆதரவு செலுத்தவும், ஒரு அன்பு காட்டவும், ஒரு ஏதாவது அவசரத்துக்கு வந்து நிற்கவும் கூட ஆள் இல்லாத அளவுக்கு எல்லாருமே இப்போ தனி குடித்தனம், தனியாக வாழ்கிறதுன்னு, வேலைக்காக தனியாக போய் தங்கி வேலை செய்கிறது, படிக்கிறதுக்காக தனியாக போய் தங்கி படிக்கிறது, உடம்பு சரியில்லைன்னா உதவிக்கு துணைக்கு கூட யாருமே இல்லாமல் இப்படி கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் நமக்காக யாரும் இல்லையே, யாராவது ஒருத்தர் துணையாந்துக்கா நல்லா இருக்குமேன்னு இந்த நிமிஷம் கூட ஏங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்படி உனக்காக நான் இருக்கேன்ற வார்த்தையை கேட்பதற்காக ஏங்கும் இதயங்களுக்கு மத்தியில் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி நீ இருக்கிற இடத்துக்கு உன் வீட்டுக்கே வந்துட்டேன். இதுவே போதும்னு இனிமே உன் வாழ்க்கைய நீ மனசார வாழ தயாராகு. இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு நீயாக எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஏன்னா சூழ்நிலை மாறும்போது நல்லவங்க கெட்டவங்களா ஆகுவாங்க, கெட்டவங்களா நல்லவங்களான்னு மாறுவாங்க. சூழ்நிலைங்கிறது யாரையும் எவருடைய வாழ்க்கையையும் தலைகீழாக புரட்டி போட்டுடுங்கிறத தெரிஞ்சுக்கோ. நல்ல நாள் வந்துச்சுன்னா அது உனக்கு சந்தோஷத்தை தரும். கெட்ட நாளுங்கிறது கவலையை தரக்கூடிய நாள்தான். ஆனால் இதையும் தாண்டி ஏதாவது ஒரு அனுபவ பாடத்தை நீ கற்றுக்கிற நாளுங்கிறது உனக்கு மோசமான நாள்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த நல்ல நாளும் கெட்ட நாளும் உனக்கு மோசமான அனுபவத்தை கொடுத்த நாட்களும் எல்லா நாளுமே சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்களை செய்ய போகுது. எப்போவுமே என்ன நடந்தாலும் எல்லா நாட்களையும் நீ துணிச்சலோடு கடந்து செல்ல தயாராகு. ஒருத்தர் பேசுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் அவங்க பேச வந்தாங்கன்னா அவங்கள மதிக்காமல் சண்டை போடுறது,
அப்புறம் சண்டை போடணுங்கிறதுக்காகவே பேசுறது, சண்டை போட்டாலும் மறுபடியும் பேசுறதுன்னு நீ உண்மையான அன்புக்காக ஏங்குவது எனக்கு தெரியும். நீயா எல்லார்கிட்டையும் அன்பு வைக்கிற, பாசம் வைக்கிற, அப்புறம் அவங்கக்கிட்ட சண்டை போடுற, சண்டை போட்டாலும் அவங்களா வந்து பேசணும்னு நினைக்கிற, அப்படி பேசினாலும் மறுபடியும் சண்டைக்கு போகிற. இது எல்லாமே உன் வீட்லையும் உன்னை சுற்றியும் நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அன்பின் வெளிப்பாடாக நீ இந்த அளவுக்கு வெகுளித்தனமாக நடந்து கொள்வதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நான் சரியாக புரிஞ்சு வச்சிருக்கேன். உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் அக்கறையோடும் தான் நீ இந்த விளையாட்டை செய்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லா இடத்திலும் இது சரி வராது என் செல்வமே. நீ சாதாரணமாக போடுற சண்டையை கூட, நீ உரிமையாக செல்லமாக கோச்சிக்கிற விஷயத்த கூட ஒரு சிலர் தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து நடந்துக்கோ. நடந்ததையே நினச்சி குழம்பிக்கிட்டே இருந்தீன்னா விதிவும் வாழ்க்கையை புரட்டி போட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன்னு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கவலையை தூக்கி சுமக்காமல் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா உன் விதியே உன்னை வெறுத்து விலகி போயிடும். ஆமீன் செல்வமே. உன் தலைவிதி கூட உன்னை பார்த்து எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சமாளிச்சிடுறாங்களே நொந்து போய் உன்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க பழகு. நேசிக்க யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒருத்தர் மீது உண்மையான நேசத்தை வச்சுட்டாங்கன்னா மனிதர்கள் அப்புறமா அவங்கள விட்டு பிரிஞ்சு போக அவ்வளவு சுலபமாக மனசு வரமாட்டேங்குது. நீ யாரையும் நேசிக்கவில்லை, ஆனால் நேசித்த பிறகு அவங்கள விட்டு விலகி போகிறதுக்கு உனக்கு மனசு வரவில்லை தானே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல நாட்கள் இரவு நீ தூக்கம் வரல, துக்கமும் தீரலன்னு ஏன் கவலையோடையே வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய்? உன் துக்கத்தை தீர்த்து தூக்கத்தை வர வைப்பதற்கு உன் அப்பன் முருகன் உன் தலைமாட்டிலேயே உட்கார்ந்திருக்கேன்றதை மறந்துடாத. உன்னை ஏளனமாய் பார்க்கும் பல கண்களுக்கு, உன்னை கேலி பேசும் பல வாய்களுக்கு நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வச்சு இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறத நான் காட்ட போகிறேன். எந்த வார்த்தையாக இருந்தாலும் பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சுட்டு பேசினா அங்கு பிரச்சனையே வராதல்லவா. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை அனாவசியமான பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க தயாராக இருக்கேன். நீ தேவையில்லாமல் யார் வாழ்க்கையிலையும் குறுக்கிட வேணாம், யார் பிரச்சனைகளையும் தலையிட வேணாம். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியான அழகான வாழ்க்கையாக ஆக்கித்தர நான் வந்துட்டேன் என் செல்வமே. பசிக்காக சாப்பாடு சமைச்ச வரைக்கும் நீங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தீங்க. ஆனால் எப்போ ஆடம்பரத்திற்காக பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போவே உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. பசிக்காக மட்டும் சாப்பிடாம பார்க்கும்போது ஆசையை தூண்டுதுங்கிறதுக்காக சாப்பிட்டது, எதையாவது வாங்கி சாப்பிடணும் செலவழிக்கணும்னு யோசிச்சு வெளியே போய் எதையாவது வாங்கி சாப்பிட்டதுன்னு இப்படி எல்லா வகையிலுமே ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டீங்க. இனிமேலாவது நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ.